ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்றது பார்த்தீங்கன்னா, வளர்பிறை பஞ்சமி என்னைக்கு வருது, நம்ம ஒரு சிறிய பரிகாரம் செய்வதனால கடன் தொல்லை, கண் திஷ்டி, பண வரவு, ஒரே ஒரு சின்ன பரிகாரம் செய்தாலே போதும். ரொம்பவே விசேஷமான நாளில் நம்ம செய்யும் பொழுது நம்மளுடைய அனைத்து பிரச்சனைகளுமே நீங்கும். அதை எப்படி செய்யறதுன்றது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆனி மாதத்தில் வரும் அனைத்து திதி நட்சத்திரங்களும் சிறப்பானது என்றாலும் இந்த மாதத்தில் வரும் பஞ்சமி திதி மிக சிறப்புக்குரியதாகும். இந்த நாளில் வராகி தாயை வழிபடுவதுடன் லக்ஷ்மி தேவியையும் எளிமையான முறையில் வழிபட்டால் திடீர் அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். திதிகளில் 5வது திதியாக வரும் பஞ்சமி வாராகி அம்மன் வழிபாட்டிற்குரியதாகும். பஞ்சமி திதியில் வராகியை வழிபடுவதால் எதிரிகள் தொல்லை விலகும், கடன் தொல்லை நீங்கும், குடும்பத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் கஷ்டங்களும் விலகும். வராகி அன்னையின் பாதங்களை சரணடைந்தால் துயரங்களை விரட்டி வெற்றி, மகிழ்ச்சி உள்ளிட்ட அனைத்து குணநலன்களையும் அருள்வாள். மற்ற மாதங்களில் வரும் பஞ்சமி திதியை விட ஆனி மாதத்தில் வரும் பஞ்சமி திதி மிகவும் விசேஷமானது. இந்த வளர்பிறை பஞ்சமியானது வெள்ளிக்கிழமை வர்றதுனால பண வரவு அதிகரிக்கும். இதனால் கடன் அப்படிங்கிற கஷ்டமே உங்களுக்கு இல்லாமல் போகும். கண் திஷ்டி முற்றிலுமாக நீங்கும். இந்த பஞ்சமி எப்போ வருது, எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குதுன்றது பார்க்கலாம். ஜூன் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வருகின்றது பஞ்சமி. எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குதுன்றது பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு பஞ்சமி திதி ஆரம்பிக்குது. எத்தனை மணிக்கு முடியுது, என்னைக்கு முடியுதுன்றது பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை ஜூன் 19ஆம் தேதி மாலை 5 மணிக்கு முடியுது. நீங்கள் பூஜை செய்கிறவங்க நைட்டில் செய்கிறதா இருந்தால் நீங்கள் வியாழக்கிழமை நைட்டு எடுத்துக்கலாம், அல்லது வெள்ளிக்கிழமை அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் பூஜை செய்வது சிறப்பு. உங்களுக்கு எப்போ சௌகரியமாக இருக்குதோ அந்த நேரத்தில் நீங்கள் பூஜை செய்யலாம். 5 மணி வரலையுமே பார்த்தீங்கன்னா பஞ்சமி திதி இருக்குது. அன்றைய தினம் வெள்ளிக்கிழமையாக இருக்குது. இதனால் சுக்கிரனுக்கும் மிகவும் விசேஷமானது. மகாலட்சுமி தாயாரையும் நம்ம வாராகி தாயாரையும் நினச்சி இந்த பரிகாரத்தை செஞ்சோம்னா கண்டிப்பாக நமக்கு 16 செல்வமும் வரும், கண் திருஷ்டி நீங்கும், பண வரவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். வாராகி தாயை நம்ம வழிபடுறதுக்கு ரொம்பவே விசேஷமான நாள். இந்த நாளில் நம்ம தீபம் ஏற்றி அவங்களுக்கு பிடிச்ச சிகப்பு கலரில் பார்த்திங்கன்னா மாதுளம்பழம், சர்க்கரை வள்ளி கிழங்கு, சிகப்பு கலர் செம்பருத்தி இதெல்லாம் வச்சு நம்ம பூ நெய்வேத்தியம் ஏதாவது நம்ம படைக்கலாம். மாலை நேரத்தில் தீபம் ஏற்றலாம். அதிகாலையிலும் நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதனால் வராகி அன்னையின் அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். சிலை வச்சு பூஜை பண்ணுறவங்களா இருந்தால் அன்னைக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு நீங்கள் தீப தூப ஆராதனைகள் செய்யலாம். இல்லை ஃபோட்டோ தான் வச்சுருக்குறீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சு நல்ல வாசனை மலர்களை சாற்றி நீங்கள் விரதம் இருந்து பூஜை செய்கிறதும் செய்யலாம். அல்லது என் உடம்புக்கு ஒத்துழைக்காது அப்படின்றவங்க ஒரு வேளை மட்டும் விரதம் இருந்து நீங்கள் பூஜையும் செய்யலாம். இப்போ இந்த பரிகாரம் எப்போ செய்யறதுன்று பார்க்கலாம். நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா கட்டாயமாக எதிரி தொல்லை நீங்கும், பண பிரச்சனைகள் தீர்ந்து செல்வம் பெருகும், தடைகள் விலகி காரிய சித்தி உண்டாகும். இந்த பரிகாரத்தை நம்ம பஞ்சமி திதியில் செய்யணும். அதுவும் இரவு நேரத்தில் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அதனுடைய பலன் அதிகமாகவே இருக்கும். வராகி அன்னையுடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பொழுது ஓம் வராகி தாயே போற்றின்னு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அந்த அம்மா உங்களுக்கு எல்லா வல்ல அருளும் உங்களுக்கு தருவாங்க. நம்ம ஒரு இலையை வச்சு தான் பரிகாரம் செய்யணும்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லைங்களா, அது பார்த்திங்கன்னா எருக்கம் இலையை தான் எடுத்துக்கணும். இந்த எருக்கம் இலை கூட நம்ம ஒரு 2-3 பொருட்கள் சேர்த்து அன்னைக்கு நைட்டு நேரத்தில் தான் இந்த பரிகாரம் செய்யணும். அதிகாலையில் செய்யக்கூடாது. நீங்கள் வியாழக்கிழமை நைட்டு 7 மணிக்கு மேலே பஞ்சமி திதி ஸ்டார்ட் ஆகிறதுனால நீங்கள் ஒரு 8லேருந்து 9 மணிக்குள்ளார இந்த பரிகாரம் செய்யலாம். முதல்ல பார்த்திங்கன்னா அந்த எருக்கம் இலையை நல்லா பறிச்சுட்டு நல்லா தொடச்சி எடுத்து வச்சுருங்க. பஞ்சமி திதின்றதுனால எல்லா பொருளுமே நம்ம 5ஆக தான் உபயோகம் செய்ய போகிறோம். அந்த எருக்கம் இலையில் பார்த்திங்கன்னா 5 கிராம்பு எடுத்துக்கணும், 5 பச்சை கற்பூரம் எடுத்துக்கணும், 5
வெண்கடுகு எடுத்துக்கணும். இது 3மே எடுத்துக்கணும். அது கூட வந்து பார்த்திங்கன்னா வெண்கடுகு 5. எப்பேற்பட்ட கண் திருஷ்டியும் விலகும். அவ்வளோ முக்கியமானதாக சொல்லப்படுகின்றது அந்த வெண்கடுகுன்றது. வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை போக்கி நேர்மறை சக்தியை வீட்டில் பெருக செய்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான வைப்பை உங்கள் வீட்லேயும் உங்களுக்குமே கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து பார்த்திங்கன்னா அந்த வெண்கடுகுக்கு இருக்குது. இதெல்லாம் அந்த இலையில வச்சுட்டு ஒரே ஒரு கற்பூரம் வச்சு நீங்கள் அந்த இலை மேலே இருக்கிறதெல்லாம் எரிக்கணும். நம்ம கீழே தரையில் வைக்கக்கூடாது இல்லைங்களா. இப்போ ஒரு தாம்பூல தட்டில் நீங்கள் எருக்க இலையை வச்சுட்டு நான் சொன்ன பொருட்கள் எல்லாம் வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் சொல்லிவிட்டு அந்த சூடத்தை வந்து நீங்கள் ஏற்றணும். அந்த நேரத்தில் உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தையும் மனசார நினச்சி நீங்கள் என்ன தேவைக்காக விரதம் இருந்து பஞ்சமி திதியில் வராகி அம்மனை நீங்கள் வேண்டிக்கிறீங்களோ அந்த வேண்டுதல்களும் நீங்கள் வைக்கும் பொழுது கண்டிப்பாக அது நிறைவேறும். இந்த சூடத்தை வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற அத்தனை ரூமுக்குமே நீங்கள் கொண்டு போய் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நடு ஹாலில் நீங்கள் வைக்கலாம். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நறுமணம் வந்து உங்களுக்கு அது பாசிட்டிவாக ஸ்ப்ரெட் ஆகும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். வராகி அம்மனை நினச்சி நீங்கள் இந்த பரிகாரம் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி பணவரவு அதிகரிக்கும். ஒரு கடன் பிரச்சனை நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்முடைய ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.